ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு கருணக்கிழங்கு வேக வச்சு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஊற வச்சுருக்கேன், அதை கரைச்சிக்கிறேன். புளி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன், 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். அதை நல்லா கலக்கி விட்டுக்கிறேன். குழம்பு கரைச்சிக்கிட்டேன். இப்போ அதில் கருணக்கிழங்கு போட்டுக்கிறேன். இந்த மண் சட்டியில் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் மண் சட்டியில் வைக்கிறேன். எண்ணெய் ஊற்றி சூடாகிடுச்சு. சோம்பு சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, தக்காளி 3, வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. குழம்ப ஊற்றிக்கிறேன். நல்லா கொதித்து வத்தட்டும். கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர்